ஈரான், அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, அமெரிக்காவ பொறுத்தவரை ஈரான், இஸ்ரேல் யுத்தத்துல நான் தீவிரமா பங்கேற்கிறேன் அப்படிங்கிறான். சரி ரைட்டு நீ என்னைக்குமே வித்தியாசமா தான் பேசுவ. சரி பேசு நாங்களும் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாரி இருக்க வேண்டியது தான். அவன் பேசுறது கேட்கறதெல்லாம் இருக்கட்டும்டா. நாங்க தான்டா இந்த யுத்தத்துல முழுமையா ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கத்துறாய்ங்க. கத்துறது பூரா நம்ம பயலுக. யாரு? யுஏஇ ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், சவுதி ஆகட்டும். இவனுங்கலாம் எப்ப நம்ம பையன்னு கேட்கக்கூடாது. அவங்க கூட எல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் நம்ம இருக்கோம். பெரும் இடியாப்ப சிக்கல். இப்ப யாரு போய் யார அடிச்சா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் அறிவிச்சிருச்சு. நாங்க பக்கத்துல உள்ள நாடுகளோட நட்பு நாடு தான். நாங்க யாரையுமே தாக்கல. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நாடுகள் யாரையுமே நாங்க தாக்கல. நாங்க தாக்குறது அமெரிக்கா. அமெரிக்கா அங்க நின்னுகிட்டு இருக்கான். இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதே சமயம் இந்த எண்ணெய் எல்லாம் பத்துதே, முக்கியமான சில பில்டிங்க நோக்கி போதே அப்படின்னு கேட்டா, அதுக்கு சத்தியமா நாங்க பொறுப்பில்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். தகவல் தொடர்பு பெரிய அளவு இங்க இல்ல. அதனால களத்துல உள்ள அந்தந்த தளபதிகள் பார்த்து முடிவு பண்றது தான். அவர்கள ஆக்ரோஷப்படுத்துறதே அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி, அந்த சைடு ஒரு போர்டு. பல கப்பல்கள் முடங்கி கிடக்கு. வர்த்தகம் முடங்கி போச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து என்னெல்லாம் வந்துச்சோ, அம்புட்டும் இப்ப வரலை அப்படின்னு சின்னதா எழுதிருங்க. பக்கம் பக்கமா எழுத வேணாம் அப்படின்னு சொல்ட்டார்கள். இந்த கோவத்த இப்ப அமெரிக்கா காட்டுது. எங்க காட்டுறான் அப்படிங்கிறது தான் விஷயம். ஏறக்குறைய இந்திய எல்லைகள். ஈரானோட ஒரு சரக்கு கப்பல் வந்துகிட்டு இருக்கு. அந்த சரக்கு கப்பல்ல அட்டாக்கு. இது வான்வெளி தாக்குதல் இல்ல. அமெரிக்காவோட கடற்படை நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து தாக்கியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஸ்ரீலங்கன் நேவி தான் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்திருக்கார்கள். அவர்கள் போய் ஒரு 30க்கும் மேற்பட்டவரை காப்பாத்தியிருக்கார்கள். ஆனா அதுல இன்னமும் நூற்றுக்கணக்கான பேர் வேலை செஞ்சுகிட்டு இருந்திருக்கார்கள். அவர்கள் நிலைமை என்னன்னே தெரியல. காரணம் அந்த கப்பல முழுவதும் நல்லாவே தாக்கிட்டார்கள். சரக்கு கப்பல் வேற. இவனுங்க நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிச்சிருப்பாய்ங்க. தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த கப்பல் ஏறக்குறைய முங்கிக்கிட்டு இருக்கு. 30 பேர காப்பாத்தியிருக்கு ஸ்ரீலங்கன் நேவி. அதுக்கு அடுத்து மிச்சம் உள்ள நூற்றுக்கணக்கான நபர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் அமெரிக்கா ஆக்ரோஷமா வெவ்வேறு பகுதிகள்ல காட்டுது. ஈரானும் தன் பங்குக்கு வச்சு செய்யும். எங்க செய்யும் அப்படிங்கிறது பெரிய அளவுல மத்திய கிழக்கு வளைகுடால உள்ள எல்லா பேஸுமே அமெரிக்காவுக்கு பெரிய அளவு சேதாரம் தான். இந்த பேஸ பூரா மீண்டும் கட்டமைக்கணும். அத தாண்டி முக்கியமான ரேடார் ஸ்டேஷன் எல்லாம் துவம்சம் பண்ணப்பட்டுருச்சு. முழுவதும் இம்புட்டு ரேடார் பெருசா பேசினாலும், அந்த ரேடாராலேயே காப்பாத்த முடியலையா? அப்படின்னா காப்பாத்த முடியாது. சுத்தி உள்ள ஃபோர்ஸ் தான் காப்பாத்தணும். காப்பாத்த முடியல. பில்லியன் கணக்கான மதிப்புள்ள ரேடார்கள் இப்ப ஐஆர்ஜிசியால சாம்பலாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவே ஒத்துக்குது. அமெரிக்காலே மிகப்பெரிய கலவரம் ஆயிப்போச்சு. காரணம் பேஸ் பூரா தாக்குறாய்ங்க. அதே மாரி வெளியுறவுல உள்ள தூதரகம் பூரா தாக்குதலுக்கு உள்ளாக்குது. அமெரிக்க படைகள் பெரிய அளவு உயிரிழப்பையும் சந்திக்குது. பல பேரு அடிபட்டு வெளியேறக்கூடிய நிலைமை இருக்கு. இது போக 3 ஜெட்டு காலி. இல்ல அது ஃப்ரெண்ட்லி ஃபயர்ல போச்சு. ஃப்ரெண்ட்லி ஃபயர்ல போனா காசு யாரு உங்க அப்பனா குடுப்பேன் அப்படிங்கிற மாரி ட்ரம்ப புடிச்சு உழுக்க ஆரம்பிச்சிருச்சு அங்க உள்ள எதிர்க்கட்சிகள். காரணம் என்ன அப்டின்னா, அமெரிக்காவுக்கு என்னைக்குமே அடியே விழுகக்கூடாது. அடி விழுகாம எம்புட்டு சகுனித்தனம் செஞ்சாலும் அவனுங்க ஒத்துக்குவாய்ங்க. இந்த மாரி அடியெல்லாம் விழுந்துச்சு அப்டின்னா, அப்பதான் பேப்பர்ல கணக்கு போட்டா அமெரிக்காவோட டாக்ஸ் பேயர் மணி இவ்வளோ செலவாயிருக்கும்பாய்ங்க. ஏன் கிளம்பி வரும்போது தெரியாதா செலவாகும்னு? இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கல அண்ணன் அமெரிக்கா அப்படிங்கிறது தான். ஈரான பொறுத்தவரை நிறுத்தப் போறதில்ல. அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார்கள். இப்ப நடக்கிறது எல்லாம் சுப்ரீம் லீடருக்கான பழி தீர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு. உண்மையும் கூட. மசூதியில பெரிய அளவு சிகப்பு கொடிய ஏத்தி வச்சுட்டார்கள். அது ஏத்துனாலே பழி வாங்கணும், ரத்தத்த வாங்கணும் பதிலுக்கு பதில் அப்படிங்கிற கோட்பாடுலாம் இருக்காமா. அதனால அவர்கள் மசூதியில ரெட் ஃபிளாக ஏத்தியிருக்கார்கள். இதுக்கு முன்னாடி ஏத்தியிருக்கார்களான்னு தெரியல. இப்ப ஏத்தியிருக்கார்கள். அதனால ஆக்ரோஷங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். இதுக்கு நடுவுல சவுதி நாங்களும் தாக்குவோம் அப்படின்னு இருக்கார்கள். கத்தார் தாக்குச்சு அப்படின்னு சில செய்திகள் அடிபட்டுச்சு. ஆனா இன்னமும் பெரிய அளவு கன்ஃபார்ம் ஆகல. எப்படி இருந்தாலும் பதிலுக்கு இவனுங்க தாக்குனாய்ங்க அப்புட்ன்னா, ஈரானோட பொருளாதாரம் சொல்லிக்கிற மாரி ஒண்ணும் கிடையாது. ஒரு டாலருக்கு அங்க பல லட்சம் குடுக்கணுங்கிற மாரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா, துபாய் போன்ற ஊர்கள்லாம், சவுதி போன்ற ஊர்கள்லாம் அப்படி கிடையாது. அதே சமயம் ஏற்கனவே சவுதி அரேபியா பத்திக்கிட்டு எரியுது. மேற்கொண்டு சிக்கல் பண்ணா, மேற்கொண்டு பத்திக்கிட்டு எரியக்கூடிய நிலைமை இருக்கும். இதை இவர்கள் தவிர்க்க தான் பார்ப்பார்கள். இப்ப ஏறக்குறைய ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிட்டார்கள். என்ன அப்டின்னா, இந்த யுத்தம் நிக்குது, நிக்கலங்கிறத தாண்டி இவ்வளவு நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எதுவுமே நமக்கு கை குடுக்கலையே அப்படின்னு மன்னர்கள் எல்லாம் ரூம் போடாம யோசிக்கிறார்கள். ஏன்னா அரண்மனையில ரூமுக்கு பஞ்சமே கிடையாது.
அதனால அங்க உட்கார்ந்து யோசிக்கிறார்கள். காரணம் இந்த அமெரிக்க பயல நம்பி இவ்வளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆயுதம் எல்லாம் வாங்கி வச்சோம். பெருசா ஒண்ணும் தடுக்கலையே! அடி இந்த அடி விழுகுது. முக்கியமான இடங்கள கூட நம்மளால காப்பாத்த முடியல. இப்ப இவ்வளவு செலவு பண்ணோமே! இவ்வளவு செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லாம போயிருச்சே! அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வருத்தத்துல இருக்கார்கள். யாரு? மன்னர்கள் எல்லாருமே. UAE ஆகட்டும், சவுதி ஆகட்டும், கத்தார் எல்லாரும். அவங்களுக்கு இன்னொரு செய்தி பின்னாடியே வருது. என்ன அப்புட்ன்னா, பெரிய அளவுல கையிருப்பு 4 நாளைக்கு தான் இருக்கு. 7 நாளைக்கு தான் இருக்கு அப்படின்னு. மிரண்டுட்டார்கள். இன்னும் தாக்குதலையே நம்ம ஆரம்பிக்கல. வரத சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இனி தாக்குதலையும் ஆரம்பிச்சு மேற்கொண்டு வரது பெருசா வரும்போது சமாளிக்க ஆரம்பிச்சா, நீங்க சொல்ற 4 நாள், 7 நாளைக்குலாம் கையிருப்பு இருக்காதே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி பயந்துட்டார்கள். இப்ப பர்ச்சேஸ் எங்க போறது? அமெரிக்காட்ட தான் போணும். அமெரிக்கா ஏற்கனவே உக்ரைனுக்கு செலவு பண்ணியிருக்கு. வருஷ கணக்குல இஸ்ரேலுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு. அது போக அவர்கள் தேவை கொட்டி கிடக்கு. இதுக்கு நடுவுல உங்களுக்கு குடுக்குறது கொஞ்சம் சிரமம் தான் அப்படிங்கிற மாரி செய்திகள கசிய விட்டுருக்கார்கள். இப்ப இதுவும் ஒரு பிரச்சனையா போச்சு. ஆஹா! ஒரே இடத்துல பர்ச்சேஸ வச்சு, அந்த பர்ச்சேஸும் இவன் தான் அந்த பர்ச்சேஸ கெடுக்கிறதே. ஆயுதத்தையும் வித்துட்டு அந்த ஆயுதத்த சும்மா வச்சுக்காத, களத்துக்கு போ அப்படின்னு நம்மள இப்ப தள்ளி விட்டுட்டான். மிகப்பெரிய அளவுல வலியும் வேதனையோட சுத்துறது யாரு அப்படின்னா, அங்கிட்டு உள்ள அதாவது UAE, சவுதி போன்ற ஆட்கள் தான். அமெரிக்காவோட உறவு யாருக்குமே இனிக்காதா பாஸ் அப்படின்னு தான் கேட்க தோணுது. அமெரிக்காவோட உறவு அமெரிக்காவுக்கு மட்டும் தான் இனிக்கும். அவன தவிர யாருக்குமே இனிக்காது. இஸ்ரேலுக்கு இனிக்குதே அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் இனிக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. உதாரணமா சுப்ரீம் லீடர அமெரிக்க போர்க்கப்பல்ல இருந்து வந்த ஆயுதங்கள் தாக்குச்சு அப்படின்னா, நிலைமையே வேற. இப்ப ஈரான் இவ்வளவு தூரம் இஸ்ரேல அடிக்குமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். அடிப்பாய்ங்க. இருந்தாலும் இத சொல்லி அடிக்கிறக்கு வாய்ப்புகள் குறைச்சு. இப்படி தள்ளி விடுறதே அமெரிக்கா தான். எல்லாரையும் தள்ளி விட்டுப்புட்டு, கடைசியில அமெரிக்கர்களுக்கு ஆபத்து. அமெரிக்க சொத்துக்களுக்கு ஆபத்து. அதனால இந்த யுத்தத்த நான் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறது தான் ஃபேமஸான டயலாக்கு. இந்த ஃபேமஸான டயலாக்குங்கிறத தாண்டி, இது வெற்றிகரமான ஒரு டயலாக்கா இருக்கு. எவ்வளவு காலம்? நமக்கு தெரிஞ்சு ரொம்ப காலம் இருக்கு. இனி வரும் காலங்கள்லயும் இருக்குமாட்டுக்கு. அமெரிக்கால அதிபரா வர்றதுக்கு பல தகுதிகள் வேணும். அந்த 2 கட்சிகளுக்குள்ள செல்வாக்கு, அதுக்கப்புறம் பிரச்சாரம், அதுக்கப்புறம் வேட்பாளரா நிறுத்தவே ஒரு தகுதி, திறமை, ஜெயிச்சு, அதுக்கப்புறம் அதிபர் அப்படிலாம் ஏகப்பட்ட ஒரு திறமைகள காட்டி இந்த போஸ்டிங்க்கு வந்ததுக்கப்புறம், எல்லா பயலுகளும் ஒரு விஷயத்துல கன் மாரி செய்வார்கள். என்ன அப்டின்னா, எல்லா அதிபரும் எங்கிட்டாச்சும் ஒரு யுத்தத்த போட்டுட்டு தான் போயிருப்பாய்ங்க. யுத்தம் போடாம போனா நம்மள அமெரிக்க அதிபர்ன்னு ஒத்துக்கவே மாட்டாய்ங்கன்னு நெனப்பார்களோ என்னமோ! எல்லா அதிபர்களோட ட்ராக் ரெக்கார்ட்லயும் யுத்தம் இருக்கும். யுத்தத்துக்காக தான் நான் அமெரிக்காவ பொறுத்தவரையும், என் குடும்பத்த பொறுத்தவரையும் வருமானத்துக்காக தான் நான் அப்படிங்கிற கொள்கைய கொண்டவர் தான் நம்ம அண்ணன் ட்ரம்ப்பு. அவரு சும்மா இருப்பாரா? ஈரான் யுத்தத்த ஆரம்பிச்சுட்டு எப்ப சார் முடிப்பீங்கன்னா 4லிருந்து 5 வாரம்ங்கிறாரு அசால்ட்டா. ஏலே நீ 5 நிமிஷம்னு சொன்னாலே அது வார கணக்குல இருக்கும். உன்னைய யாரு வார கணக்குல டேட்ட சொல்ல சொன்னதுன்னு எல்லாரும் பதறிட்டாய்ங்க. அப்படி பதறும்போது தான் தரைப்படை அனுப்பப்படும் அப்படின்னு சொன்னாய்ங்க. அது அதுக்கும் மேல சிக்கல். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்க தரைப்படை போறதுக்கு முன்னாடி அமெரிக்கா பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லா தெரியும். அங்க உள்ள இனக்குழுக்கள தட்டி விட்டுருவாய்ங்க அப்படின்னு. ஈரானுக்குள்ள பெரிய அளவு இனக்குழுக்கள இவர்களால கொண்டு வர முடியல. சுத்தி இருக்கக்கூடிய குர்திஷ் படைகள இப்ப தட்டி விட போடுறதுக்கு CIA கடுமையா வேலையில இறங்கி இருக்கு. போதுமே, அது ஒண்ணு போதுமே. அது உள்ள போம்போது ஈரானுக்குள்ளயும் ரெடி பண்ணி வச்சிருப்பாய்ங்க. ஏகப்பட்ட கலவரங்கள் வெடிக்கும். அதுக்கடுத்து அநியாயமா குர்திஷ் படைகள தாக்குறார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் இறங்குவார்கள் உள்ளுக்குள்ள. இது வருஷ கணக்குல இவர்கள் செய்யக்கூடிய அந்த தரைப்படை போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு வழிதான். அதையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கார்கள். அதனால ட்ரம்ப பொறுத்தவரையும் 4லிருந்து 5 வாரத்த தாண்டி வருஷ கணக்குல நடத்தவும் தயாராயிட்டார். அடிப்படையில அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதையும் சமாளிக்க இதெல்லாம் செய்றாரு. இந்த யுத்தத்த ஆரம்பிக்கிறாரு. அதுபோக யுத்தத்த ஆரம்பிச்சா தான் அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அவனுங்களுக்கு இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஈரான அழிக்குதுங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஓரளவு தடுமாற்றத்துக்குள்ள கொண்டு வந்துருச்சு. ஏன்னா, ஆயில் மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட் பெரிய அளவு அது ஒரு பக்கம் கிடுகிடு கிடுகிடுங்குது. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, அமெரிக்கா பின்வாங்க போறதே இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஈரான பொறுத்தவரையும் நாங்க எதுக்கு பின்வாங்குறோம்? நாங்க பழி தீர்த்துக்கிட்டு இருக்கோம். கொடி பறக்குது பாரு. எதுக்கு அந்த சிவப்பு கலர் ஏத்தியிருக்கோம்? ரத்தத்த குடிக்க தான் அப்படின்னு அவர்கள் சத்தியம் பண்ணி திரியிறார்கள். அதனால வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது
உக்ரைன் யுத்தத்தை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுரும். அது பாட்டு ஒரு ஓரமா தான் விளையாண்டுகிட்டு இருந்துச்சு குட்டி புள்ள மாதிரி. இது கொஞ்சம் ஆட்டம் வில்லங்கமா போய்கிட்டு இருக்கு. அப்படி வில்லங்கமா போகும்போது அமெரிக்காவும் இந்த தாட்டி கூடுதலா அழியும். ஏறக்குறைய அது உறுதியாயிருச்சு. காரணம் இன்னமும் அமெரிக்காவுக்கு அடி இருக்கு. ஈரானோட பலம் அப்படி. ஆனா ஈரான் வெற்றி பெறுமா, தோல்வி பெறுமாலாம் அமெரிக்கா பின்வாங்குறத பொறுத்து கிடக்கு. உடனே ஈரான் எப்படி அமெரிக்காவை தோற்கடிக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அமெரிக்காவை இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை.